ஒரு நாய் வந்து அதோட உயிர் இல்லாத குட்டியை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போயிருக்குன்னா நம்ப முடியுமா? ஹாஸ்பிட்டலுக்கா? இது வந்து இஸ்தான்புல் டர்க்கில நடந்த ஒரு விஷயம். ஒரு நாய் வந்து அதோட குட்டி லைஃப்லெஸ்ஸா இருந்திருக்கு. அந்த எடுத்துட்டு வந்து வெட்டினரி ஹாஸ்பிட்டல் முன்னாடி போட்டுட்டு அந்த டாக்டர்ஸ்க்காக வெயிட் பண்ணிருக்கு. எப்படி இதுக்கு ஹாஸ்பிட்டல்லாம் தெரிஞ்சு அங்க கூட்டி போனா சரி பண்ணுவாங்கன்னு எப்படி தெரியும்? அங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த கம்யூனிட்டியில இருக்க டாக்ஸ் எல்லாம் வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்து அதுக்கு சரி பண்றதெல்லாம் இந்த நாய் வந்து பார்த்திருக்கும். இதுக்கு முன்னாடியே இது போட்டிருந்த குட்டிகள் எல்லாம் இங்க கூட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இதுக்கு அது தெரிஞ்சு அதோட குட்டி இங்க கூட்டு வந்து சரி பண்ணுவாங்கன்னு கூட்டிட்டு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தப்போ உயிர் இல்லாத மாதிரி தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்திருக்காங்க, லேசா ஹார்ட் பீட் இருந்திருக்கு. இந்த டைம்லயும் அம்மா நாய் கூடவே போய் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம தான் இருந்திருக்கு. அந்த டாக்டர்ஸ் அதுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணி கொஞ்சம் ஹேர் ட்ரையர்லாம் வச்சு ஹீட் பண்ணிருக்காங்க. ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் நாய்க்குட்டி நல்லாவே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு சாப்பிட கொடுத்து அம்மா கூடயே சேர்த்து வச்சுட்டாங்க. நம்ம நாய் நம்ம எந்த அளவுக்கு அப்ரிஷியேட் பண்ணோமோ அதை விட எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம ஹெல்ப் பண்ண அந்த டாக்டர்ஸை கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். நிச்சயமா. இந்த மாதிரி உங்களுக்கு டாக் ரிலேட்டடான வீடியோஸ் பிடிக்கும்னா ஒரு லாங் வீடியோ பண்ணியிருக்கோம். லிங்க் கீழே இருக்கு, செக் பண்ணி பாருங்க.